கால் எடுக்க சொன்னேன். இல்லை இல்லை இப்போ நீங்கள் தான் எடுத்தீங்க, அதை எடுக்காதீங்க. சரிங்களா? கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க. பட் பிரேக்லேருந்து ஏன் கால் எடுத்தீங்க? பிரேக்கில் வைக்க சொன்னீங்க. லைட்டாக வைக்க சொன்னீங்க, வைக்கலையே. வைக்கலையே, தெரியுது எப்போ வச்சது. நீங்கள் இதை பார்த்தாலும் வைக்காதீங்க. நீங்கள் முயற்சி அதை பார்க்கவே வசனே, அதை விட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் கிளச்சில் ஒரு கால், பிரேக்கில் ஒரு கால் மைண்டில் வச்சுக்கோங்க. தம்பி நாளைக்கு இது நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் வேணால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளச்சில் ஒரு கால், பிரேக்கில் ஒரு கால் வச்சுருக்கீங்க. கிளியராக? கிளியர். ரைட், ஓகே. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் கீர் போடுங்க. நான் அந்த காலை எடுக்கவே எடுக்காதீங்க. எடுக்கணும். ஆமாம். நியூட்ரு பண்ணுங்க. செகண்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. தேர்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. ஃபோர்த் கீர் நியூட்ரு. ஃபிஃப்த் கீர் நியூட்ரு. ஃபோர்த் கீர் நியூட்ரு. தேர்ட் கீர் நியூட்ரு. செகண்ட் கீர் நியூட்ரு. ஃபஸ்ட்டு கீர் நியூட்ரு. நான் சொல்கிற கீரில் கிளியராக போட்டுருவீங்களா? ஃபஸ்ட் கீர் போடுங்க. மூணாவது கீர் போடுங்க. அஞ்சாவது கீர் போடுங்க. நாலாவது கீர் போடுங்க. ரெண்டாவது கீர். ஓகே தானே? கீர் கிளியராக போட்டலாம்ல. இப்போ கிளச்சில் ஒரு கால் வச்சுருக்கீங்க, பிரேக்கில் ஒரு கால் வச்சுருக்கீங்க. வண்டி நியூட்ரு பண்ணுங்கள். நியூட்ரு பண்ணிங்களா? நியூட்ரு செக் பண்ணுங்கள். ஓகே, நியூட்ரு தானே? பட் உங்களுக்கு இன்னும் நல்லா செக் பண்ணணும். இங்கே இடிக்கிறதும் தெரியணும், இங்கே இடிக்கிறதும் தெரியணும். சரிங்களா? நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. வண்டியில் ஏறி உட்காடுறீங்க. ஏறி உட்காந்து சாவியை போடுறீங்க. சாவியை போட்டோன்னே கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும். மூணாவது நியூட்ரு பண்ணணும். சரிங்களா? நியூட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் சாவியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? ரைட், ஓகே. நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. கிளச்சு 1 2 3 ஸ்டெப் எடுங்க. மெதுவாக 1 2 3 3 ஸ்டெப் எடுங்க. வண்டி லைட்டாக உதறுதான்னு மட்டும் பாருங்கள். 4வது ஸ்டெப் எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். நான் ஹெல்ப் பண்ணுறேன். கால் வச்சுருக்கேன், தெரியுதா? 4வது ஸ்டெப் எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். ப்ரோ ஒரு 15 மினிட்ஸ் ப்ரோ வந்துடுறேன். வீட்டிலே இருங்க ப்ரோ. வந்துட்டிங்களா? ஓகே, கால் பண்ணுறேன். ஓகே 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 ஓகே. வண்டி உதறதா? அதை தாண்டி கால் எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். அதை தாண்டி கால் எடுக்காதீங்க. அண்ணா வந்துக்கிட்டே இருக்கேன். இது ஒத்தக்கடை தண்ணி வந்துருக்கு. ஆமாம் 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 வந்துருக்கேன். அதை தாண்டி கால் எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். கால் எடுக்காதீங்க. சரிங்களா? வைப்ரேஷன் அதுதான். அதை தாண்டி கால் எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரேக்கை பிடிச்சிருக்கீங்களா? ரோட்டை பாருங்கள். பிரேக்லேருந்து கால் எடுங்க. பிரேக்லேருந்து கால் எடுங்க. ஃபுல்லாக எடுத்துருவோம். ஃபுல்லாக எடுத்துருங்க. போயிடுச்சா? ரைட். லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. ப்ளஸ்ன்னு கால் எடுத்துருங்க. இப்போ கால் எடுத்துருங்க. வண்டி நவந்துட்டா காலை எடுத்துடணும். சரிங்களா? லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. இப்போ மறுபடியும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். டக்குன்னு செய்யும். நீங்கள் என்னையெல்லாம் பார்க்காதீங்க, ரோட்டை மட்டும் பாருங்கள். நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ எக்ஸைட் கொடுத்துட்டீங்களா? எக்ஸைட் இருந்து டக்குன்னு காலை எடுத்து டக்குன்னு கிளச்சை பிடிச்சி 2வது கீர் போடுங்க. பார்க்கலாம். போகலாம். டக்குன்னு கால் எடுத்துங்க. கிளச்சில் இப்போ எக்ஸைட் கொடுங்க. டக்குன்னு எடுத்து அவ்வளோதான். டக்குன்னு எடுக்கணும். கொஞ்சம் மெதுவாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் மெதுவாக எடுக்கணும். நம்ம அடுத்தடுத்த கீர் எடுக்கும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ சேம் எக்ஸைட் எடுத்து காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், 3வது கீர் போடுறோம். பட் அந்த கீர் போடுற விதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நிதானமாக போடுங்க. அவ்வளோதான். நம்ம கீர் மாற்றும் போது ஸ்டியரிங் அலாசக்கூடாது. சரிங்களா? போகலாம். கிளச்சை விட்டுருங்க. அவ்வளோதான். கிளச்சை விட்டுருங்க. எக்ஸைட் கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைட்டை தொட மட்டும் செய்யுங்க. வண்டி டீசெண்டாக போகுதா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சேம் எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், 4வது கீர் போடுறோம். போகலாம். நம்ம ரோட்டில் தான் இருக்கணும். அப்படி அந்த ரீட் போடுறோம். டீசெண்டாக போகுதா? சரி, வண்டி எப்படி மூவ் பண்ணால் உங்களுக்கு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு பிரேக்கில் காலை வைங்க. பிரேக்கில் காலை லைட்டாக வைங்க. சரிங்களா? இப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிடிச்சிங்களா? ஏன் நியூட்ரலில் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பிடிங்க. நீங்களாம் கன்ஃபியூஸ் ஆகாது, ஃப்ரீயாக விட்டுருங்க. சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து பிரேக்கை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறத வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக. கிளச்சிலேருந்து கால் எடுக்கக்கூடாது, பிரேக்கிலேருந்து கால் எடுக்கக்கூடாது. பட் நீங்கள் எடுக்கிறீங்க கரெக்டாக. ரைட் ஓகே. மறுபடியும் நியூட்ரல் பண்ணி இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. கிளச்சிலேருந்து எடுக்கக்கூடாது. எடுக்கு நான் தான் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் முதல்ல. ஓகே. ஃபஸ்ட் கியர் போடுங்க. பட் இப்போ மூவ் பண்ணுறோம். இப்போ கிளச்சிலேருந்து கால் எடுக்கணும். அந்த 1 2 3 3 பாயிண்ட் எடுக்கும்போது வண்டி உதறும். பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சையும் விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைட்டை தொடுங்க. இண்டிகேட்டர் அப்படி லைட் எக்ஸைட் பண்ணுங்க. இப்போ எக்ஸைட் இருந்து காலை எடுக்கிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். பிடிக்கும். ஃபோர்த் கியர் போட்டுட்டோம். செகண்ட் கியர் போடுங்க. அந்த நிதானமாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? லைட் எக்ஸைட் மறுபடியும் இப்போ எக்ஸைட் இருந்து காலை எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். தேர்ட் கியர் போடுறோம். போனோம். கால் டக்குன்னு எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு செகண்டுக்கு மெதுவாக எடுக்கணும். தேர்டு ஃபோர்த்துக்கு டக்குன்னு எடுக்கணும். சரிங்களா? எக்ஸைட் காலை எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். போட்டோம். அவ்வளோ. நாளைக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் ட்ரை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்லோ வண்டி ஸ்பீடாக போச்சுன்னா ஸ்லோ பண்ணிக்க. நீங்களே நிதானம் பண்ணிக்கணும். நான் அவருக்கு ஒரு 6 நடிச்சிருக்கேன். ஸ்லோ பண்ணிக்க. பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க. கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. பிரேக்கு கால் வந்துட்டா கிளச்சு கால் ஃபுல்லாக போயிடும். சரிங்களா? ஓகே. வண்டி ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. பிரேக்கை மிதிக்காதீங்க. இப்போ என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னா தேர்ட் கியர் போட்டு ஸ்பீடு கம்மியான கேட்டு நம்ம கியரையும் கம்மி பண்ணுறோம். இப்போ கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போயிடும். போகுதா? நம்ம அப்படியே அந்த ரோட்டில் போயிடலாம். ஆமாம், அப்படியே இந்த ரோட்டில் போயிடலாம். ஹலோ, அண்ணா சத்தியமாக புரியல. மெதுவா மெதுவா சொல்லுங்க. இல்லைங்களா? ஆமாம், நான் வந்துட்டுருக்கேங்க. நான் தான் கோயில் வழி தாண்டிட்டேன். அந்த முத்திரம்பள்ளி பிரிவு ரோடு தாண்டிட்டேன். ஆமாம், வண்டி வருது பாருங்கள். இப்போ தான் அந்த முத்திரம்பள்ளி ரோடு பிரியிடும் இல்லைங்க. அவ்வளோ வண்டி வருது. ஒரு நிமிஷம் கையை மட்டும் கட்டுங்க. நான் இந்த ரோட்லேயே போகலாம். மித வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதிலே போகலாம். இந்த ரோட்லேயே போகலாம். பின்னால் வர அதில் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். சொல்கிற இடம் ஆமாம், ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. கோயில் வழி தான் போகலாம். ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. மறுபடியும் கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர் போடு. கிளச்சை பிடிச்சி போகலாம். கால் லைட்டாக எடுத்திங்கன்னா அப்படி போகலாம். இங்கே தான் ஒருத்தர் வராரோம். ஒரே ஹலோ, ஏப்பா லேட் ஆயிரும் கூப்பிட்றேன். அப்படியே அங்கே போயிடு சாமி. நீங்கள் கிடைக்கும். டக்குன்னு போய் டக்குன்னு எடுத்து வந்துடும். அவ்வளோதான். ஓகே சார். இதில் பாருங்கள், கிளச்லேயே போகும். எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. இங்கே ஒயின் ஷாப்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்குதா? அதானா? இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸல்ட்டை நிறுத்திக்கிங்க. பிரேக்கில் காலை வச்சுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்க. மறுபடியும் இப்போ நியூட்ரு பண்ணிங்கன்னா கிளச்சிலேருந்து கால் எடுத்துக்கலாம்.
ஆனால் பிரேக்லேருந்து கால் எடுக்கக்கூடாது. நியூட்ரல் பண்ணிக்கணும். அங்கே நிற்கிறாருல்ல, அப்படி ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கணும். நமக்கு எங்கே தேவையோ அங்கே போய் தான் பிரேக்கு மிதிக்கும். ஆனால் ஏறிக்கும் போகும். எங்கே தேவையோ அங்கே போய் தான் பிரேக் மிதிக்கும். பட் பிரேக்கை பிடிச்சா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். அதை மறக்காதீங்க. ரிமூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் கீழே தான் இருக்கலாம். சேம் எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். இந்த ஒரு டேபிள் போகலாம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணினா வண்டி மெதுவாக போகும். சேம் மறுபடியும் எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போயிடலாம். அப்படியே மெயில்டு அந்த ரோட்டுக்கு போயிடும். அந்த சைடு மிரர் யூஸ் பண்ணி அந்த ரோட்டுக்கு போயிடும். அப்படியே மெயில்டு அவ்வளோதான். ஸ்கூட்டி பார்த்துட்டு இருக்காது, அவ்வளோதான், விட்டுருணும். ஸ்கூட்டி இப்போ அப்படியே லெஃப்ட் வந்துடுவார் பார்த்துக்கலாம். இந்த மிரரில் பாரு, லெஃப்ட் வந்துட்டாரான்னு பாரு, வந்துட்டாரான். நம்ம இங்கே வந்தால் தான் அவங்க இங்கே வருவாங்க. நம்ம அங்கே போனால் அவங்க அங்கே தான் வருவாங்க. பட் நம்ம தான் இண்டிகேஷன் கொடுக்கணும், லெஃப்ட் வரேன் ரைட்டு வராங்க. சேம் எக்ஸைட்னு கால் வச்ச பிடிக்கணும். டக்கு அவ்வளோதான். டக்குன்னு கால் எடுத்து போயிட்டே. ஃபஸ்ட்டு செகண்டுக்கு தான் நிதானமாக வேலை செய்யணுதுங்க. தேர்டு ஃபோர்த்துக்குலாம் அப்படி கிடையாது. அவ்வளோதான், சொடக்கு போகிற செகண்டு தான் வேலையை முடிச்சுக்கணும். நம்ம இந்த ரோட்டில் தான் போகணும், இந்த ரோட்டில் போகக்கூடாது. அதுக்கு நாளைக்கு ட்ரை பண்ணிக்கலாம். சரியா? இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டு வண்டி ஓரமாக எடுத்துக்கணும். இல்லை நாங்கள் பேரிகேடுக்கு தாண்டி கூட நிறுத்திக்கலாம், போகலாம். இண்டிகேட்டர் பேரிகேட் தாண்டி கூட தாண்டினாலும் செட்டி வேலையாகும். சரி நிறுத்திக்கலாம், அவ்வளோ பிரச்சனை. இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டு அப்படியே ஓரமாக வந்துடுங்க. நியூட்ரலாக பண்ண வேணாம். நீங்கள் பிரேக்கை கழிச்சிட்டு காலை வைக்கிறீங்க, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறீங்க. பிடிங்க. சரிங்களா? பிரேக்கில் காலை கிளச்சில் நீங்கள் 5வது கீரில் வந்தாலுமே இப்படி நிறுத்தலாம், பிரச்சனை இல்லை. பட் கிளச்சில் கால் இருக்கும். ஓகே, சரிங்களா? இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுறோம். பிரேக் விட்டுருங்க. அந்த 1 2 3 வந்தோடனே பிரேக் விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், செகண்ட் கீர் போகலாம். அப்படியே அந்த ரோடு மெயில் தான், அந்த ரோடு மிரர் யூஸ் பண்ணி சேம் எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். டிவைடர் ஒட்டி பேரிகேட் ஒட்டி போகும். அது ஒட்டி போகும், ஸ்பேஸ் விடக்கூடாது. உங்கள் கேப் விட்டிங்கன்னா 2 வீலர்காரங்க உள்ளே வந்து ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. புஷ் பண்ணிங்கன்னா திருப்ப முடியாது, பயமாயிரும். புஷ் பண்ணாதீங்க. ஸ்பீட் கம்மியாச்சா, செகண்ட் கியர் போட்டு பிரேக் விட்டுருங்க. அவ்வளோ எக்ஸைட் லைட்டாக புஷ் பண்ணி வண்டி போகும். பட் நான் சொல்கிறத மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறதையும் மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? பிரேக் இப்படி யூஸ் பண்ணுறோம், கிளச் இப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல இப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மெயினில் வச்சுக்கோங்க. அங்கே கேப் போடக்கூடாது.
இப்போ எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கியர் போடுறோம். எக்ஸைட்டர் மிதிக்கணும்னு நினைக்காது. எக்ஸைட்டர் டச் பண்ணாலே வண்டி போகும். சரிங்களா? கேப் கேப் கொடுக்கூடாது. பஸ் எப்படி போகுது பார்த்தீங்களா? அந்த கேப்பில் வண்டி போயிட முடியுமா? முடியாது. சேம் அதே தான். நம்மளும் அப்படி போனால் தான் இந்த கேப்பில் யாரும் போக மாட்டாங்க. நம்மளை தாண்டி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த சைடு தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நம்ம இன்றைக்கி அந்த பஸ்ஸு பின்னாலே போனால் பிரச்சனை இல்லை. நம்ம நாளைக்கு கொஞ்ச நாள் வாங்கினதுக்கு போகிறோம், 2 மணி நேரம் போனதுக்கு போகிறோம். இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. மறுபடியும் இன்னொரு மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். மிரரை பார்த்துருக்கீங்க, வண்டி பாருங்கள். மேலில் வந்து நம்ம இன்னொரு இங்கே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? வண்டி ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. பட் நீங்கள் 4th ஸ்டெப் வந்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். கிளச்சில் இருந்து 4th ஸ்டெப் வந்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகலாம். ஃபஸ்ட்டு கியர் 1 2 3 அந்த வைப்ரேஷன் வரப்போ எடுத்துக்கணும். போகுதா? இதை மெயினில் பதிவு பண்ணிக்கணும். அவரை பார்த்து ஆறு அடிக்கணும் ஒன்றும் இல்லை, நம்ம மாட்டி நிறுத்திக்கலாம். அவர் போனதுக்கப்புறம் போகணும். நீ அவர் 6 அடிக்கணும், அவரை போக வைக்கணும், நம்ம போகணுலாம் கிடையாது. இப்போ போகலாம். போகலாங்க. பிரேக் விட்டுருங்க. போதுங்களா? நம்ம இந்த காலில் பிரேக் அமுத்தி பிடிச்சிட்டு இந்த காலை கிளச்சு என்ன தான் எடுத்தாலும் வண்டி போகாது. கரெக்டு தானே? ஓகே தான். போகலாம். லைட்டாக எக்ஸைட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். மறுபடியும் எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். மெதம் எக்ஸைட்டை மிதிக்கணும்னு நினைக்காதீங்க தங்க. எக்ஸைட்டை எக்காரணம் கொண்டு மிதிக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் மேல் அப்படி பின்னால் வண்டி தூரமாக தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மிதிங்க. எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். போகலாம். இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். பின்னால் பார்க்காதீங்க தம்பி. எக்ஸைட்னு கால் எடுங்க, கிளச்சை பிடிச்சி 4வது கியர் போடுங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. அப்படி மெயில் டைப் இந்த சைடு வந்தாங்க. அந்த கட்டுக்குள்ளே போயிடலாம். பிரேக்கில் லைட்டாக கால், கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக்கில் லைட்டாக மட்டும் காலை வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக காலை வச்சுக்கோங்க. ஸ்பீடு கம்மியாச்சா 2nd கியர் போட்டுங்க. அப்படியே லெஃப்ட் உள்ள போயிடலாம். பிரேக் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டியரிங்கில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கை அங்கிட்டு இங்கிட்டலாம் வரக்கூடாது. சரிங்களா? நம்ம லாரி ஓட்டலை, நம்ம பெரிய ஸ்டியரிங் பிடிக்கல. அதனால் நீங்கள் கை இந்த சைடில் வரக்கூடாது. கார் தான் ஓட்டுறோம். அதனால் கை இந்த கை இங்கே தான் இருக்கும், இந்த கை தான் இருக்கும். டக்குன்னு இந்த கை மடக்கி பிடிக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. மேலே கிளச்சு இதிலே போகும், வண்டி போகும். அது ரோடு சரி இருக்காது. எக்ஸைட் உங்களுக்கு தேவைப்படும் போது லைட்டாக டச் பண்ணிக்கணும்.
எக்ஸைட் கொடுங்க. இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸைட் விட்டுட்டு பிரேக் லைட்டாக பிடிச்சி கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் லைட்டாக கிளச்சை ஃபுல்லாக பிரேக் லைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் ஏறி இறங்கும். இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள். மெயில்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். மெயில்டாக நீங்கள் பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணங்காட்டி வண்டி நின்றுச்சு. பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி நின்றுருக்கு. இப்போ லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. போதும். நான் சொன்னது இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்றத மெயினில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஆமாம் மறுபடி ஸ்பீடு பிரேக். மறுபடி பிரேக் லைட்டாக காலை கிளச்சை ஃபுல்லாக போயிடும். ஏறி இறங்கும்போது ரிலீஸ் பண்ணால் போயிடும். ரிலீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ ரிலீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ எக்ஸைட் யூஸ் பண்ணி வண்டி போகும். போகுதா? இதை பதிவு பண்ணிக்கங்க. உங்கள் மெயினில் பதிவு பண்ணிக்கங்க. நான் சொன்னது மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்சதையும் பதிவு பண்ணுங்க. அந்த பஸ்ஸுக்கு ஒரு லெஃப்ட்டு போகணும். வீட்டு கட்டு தெரியுங்களா? சரி. இந்த கட்டுக்கு நிறுத்திக்கங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போகணும். எனக்கு இங்கே நிப்பாட்டிருக்கணும் போதுண்ணா. அப்படியே இருக்கா? நான் கடைக்கு போயிட்டு போனேன். அதனால சரி. அப்போ இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்த பிரேக்கு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். ஸ்டடி பண்ணி அனுப்பணும். பிடிச்சிட்டிங்களா? வண்டி ஆஃப் பண்ணிடலாம். சாமனை போகலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஹெட்லைட் இருக்குது, அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் பின்னால் போய்க்கிங்க. சொல்லணும் போகலாம்.